எல்லாருக்கும் வணக்கம். காலையில் கிச்சனுக்குள்ளே சமைக்க போகும்போது என் மைண்டில் ஒரு கான்வர்சேஷன் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. அந்த கான்வர்சேஷனை தான் நான் இப்போ வீடியோவாக உங்களுக்கு போட்டிருக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், இல்லாட்டி அப்படியே விட்டுருங்க. சரியா? ஒரே ஒரு ஜான் அளவு இருக்கிற வயிற்றுக்கு இவ்வளோ பாடா? எல்லாமே சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்கிறதுக்கு தான். எல்லாருக்குமே நேச்சுரலாக கிடைக்கக்கூடிய உணவுப் பொருளை சாப்பிடணுன்னு தான் ஆசை. அப்படி கிடைச்சா யார் தான் வேண்டான்னு சொல்லுவா? கிடைக்க மாட்டேங்குதே, அதுக்கு என்ன தான் பண்ணுறது? ஒருத்தர் என்ன சாப்பிடணும்னு சொல்கிறாங்களோ அதை இன்னொருத்தர் சாப்பிடக்கூடாதுன்றாங்க. ஒருத்தர் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறத இன்னொருத்தர் சாப்பிடுன்றாங்க. அதனால் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு பெண்களுக்கும் என்னத்தை செய்கிறது? காலையில் எழுந்தால் என்னத்தை தான் கொடுக்கறது? பிள்ளைக்கு என்ன கொடுக்கறது, ஹஸ்பண்டுக்கு என்ன கொடுக்கறது இப்படின்னு ஒரே குழப்பமாக தான் இருக்குது. சாப்பிட்றதுக்குன்னு கையில் எதை எடுத்தாலும் அதில் ரசாயனம் கலந்துருக்கு, இல்லை கலப்படம் இருக்குது. ஒவ்வொருத்தரும் விரும்புகிறத சாப்பிட்றது கூட இந்த நாட்டில் உரிமை இல்லையா? என்ன கொடுமையாக இருக்குதப்பா. இது வரைக்கும் சாப்பிட்டுட்டு இருந்தவங்க பயந்து கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பாடை குறைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வயசானவங்க சாப்பிட வேண்டாம்னு நினச்சா சாப்பாடை போட்டு கொடுக்கறதுக்கு முன்னாடியே வேண்டவே வேண்டாம் அப்படின்னு ஒதுங்கிடுறாங்க. இப்படியே போனால் இனி நம்மளால் சாப்பிட முடியாது, சாப்பிட வேண்டிய வயசெல்லாம் தாண்டி போயிட்டு அப்படின்ற வயசு வரும்போது என்ன தான் பண்ண போகிறாங்களோ. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நோய். ஒவ்வொரு நோயில் இருக்கிறவங்களும் இதை சாப்பிடாத அதை சாப்பிடாதன்னு அப்படி சொல்லிக்கிட்டே போனால் எதை தான் சாப்பிட்றது? உற்பத்தி பண்ணுற பொருளெல்லாம் எங்கே தான் போய் சேருது? நான் ஒன்று சொல்கிறேன், நல்லா சாப்பிடுங்க. பசி எடுத்தால் சாப்பிடுங்க, பசி காட்டி சாப்பிடாதீங்க. விரும்பினதையும் விருப்பமானதையும் கட்டாயம் சாப்பிடுங்க. எதை சாப்பிட்டாலும் அளவோடு சாப்பிடுங்க. கெட்டு போடுற மாதிரி இருக்கிறதெல்லாம் வேஸ்ட்டாக போகுது அப்படின்னு நினச்சி மட்டும் சாப்பிடாதீங்க. உடம்ப ஒரு டஸ்ட்பின்னாக ஏன் பார்க்குறீங்க? நீங்கள் சாப்பிட்றது மற்றவங்களுக்கு இடையூறு உண்டாக்குற மாதிரி மட்டும் சாப்பிடாதீங்க. சாப்பிட்ற சாப்பாடெல்லாம் மருந்தாகவே இருந்தாலும் சாப்பிடும்போது அதை மருந்துன்னு நினச்சி சாப்பிடாதீங்க. ஸ்டீமில் வேக வைக்கிற பொருளை நல்லா சாப்பிடுங்க. தின்றதுக்கு இடையில கொஞ்சமாவது கேப் வைங்களாம். ஃபுட்டை வேஸ்ட் பண்ணாதீங்க. அதிகமாக இருந்தால் அனைவருக்கும் அள்ளி கொடுங்க. அப்போ தான் எல்லாரும் ஆரோக்கியமாகவும் செழிப்பாகவும் வாழ முடியும். ஒரு நாட்டில் சோறு சாப்பிடாத, மைதா பொருட்களை சாப்பிடாத, பால் பொருட்களை சாப்பிடாத அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதே இதை இன்னொரு நாட்டில் ஃபாலோ பண்ணுறாங்க. ஒரு நாட்டில் கரிச்சது, பொரிச்சது, வறுத்தது எந்த ஜங்க் ஃபுட்டையும் சாப்பிடாதன்னு சொல்கிறாங்க. ஆனால் அதே தான் இன்னொரு நாட்டுடைய உணவு பழக்க வழக்க முறையாட்டம் இருக்குது. நாட்டில் உப்பு, காரம், எண்ணெய் எதுவுமே சேர்க்காதன்னு சொல்கிறாங்க. இன்னொரு நாட்டில் அது இல்லாமல் சமையலே பண்ண தெரிய மாட்டேங்குது. இன்னொரு நாடு என்னன்னா அதை தான் முழுக்க முழுக்க சாப்பிட்டுட்டு இருக்கு. தகுதிக்கு எது வாங்கி செய்ய முடியுமோ அதை வாங்கி செய்யுங்க, அவ்வளோதான். உங்கள் உடல் வாகுக்கு எது செட் ஆகுமோ அதை சாப்பிடுங்க. உங்கள் உடம்பை பற்றி உங்களை விட அதிகமாக தெரிஞ்சவங்க வேற யாருமே இருக்க முடியாது. சாப்பிடும்போது எங்கே சாப்பிடணும், எப்போ சாப்பிடணும், ஏன் சாப்பிடணும், எவ்வளவு சாப்பிடணும், எதுக்கு சாப்பிடணும், இதுதான் ரொம்ப முக்கியம். இந்த நோய் வந்துருமோ இந்த நோய் வந்துருமோன்னு ஒன்றும் பயப்படாதீங்க. வரலன்னா இனி வரவே வராதுன்னு நினச்சிக்கிட்டு சாப்பிடுங்க, சந்தோஷமாக இருங்க. ஆல்ரெடி வந்த நோய்க்கு மருந்து எடுக்கிறதா இருந்தால் அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. இந்த காலத்தில் எல்லாம் சாப்பிட்டு நோய் வந்தவங்களை விட இது சாப்பிடக்கூடாது அது சாப்பிடக்கூடாதுன்னு பயந்து போய் ஒன்றுமே சாப்பிடாதவங்களுக்கு வந்த நோய் தான் அதிகம். எல்லாமே ஒரு பிஸ்னஸாக மாறி அவங்கவுங்க ப்ராடக்டையும் அவங்கவுங்க கண்டுபிடிப்பையும் உள்ளே கொண்டு வந்து சேல் பண்ணுறதுக்காக கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு யுக்தின்னு தான் இதெல்லாம் சொல்லலாம். இதுக்காக உங்கள் சரீரத்தை நீங்கள் அடகு வைக்கணும்னு தேவையே இல்லை. நல்லா சாப்பிடுங்க. எதையெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு அவங்கவுங்க வேதத்தில் தெளிவாக எழுதி இருக்குது தானே, அதையெல்லாம் விட்டுக்கிட்டு வேற எல்லாம் சாப்பிட்லாம்ல. ஒரு பக்கம் டயட்டிஷியன்ஸ் இதை சாப்பிடு இதை சாப்பிடாதன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் டாக்டர்ஸ் எதெல்லாம் சாப்பிடணும் எதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு ஒவ்வொரு நோய்க்கும் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ என்னென்னா சில பொருட்களை சாப்பிடக்கூடாதுன்னு தடை பண்ணி அதை அரசியலாகவும் ஆக்கிட்டாங்க. இப்படியே போயிட்டு இருந்தா எல்லார் பாடிக்கும் தேவையான எல்லா ஊட்டச்சத்தும் எங்கேருந்து கிடைக்கும்? ஜனங்க பாவம் என்ன தான் பண்ணுவாங்க? நிம்மதியாக எல்லாரையும் சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்க வைங்க. இப்படியே போனால் எதையும் சாப்பிடவே முடியாதுன்ற நிலைமை வந்துடும் போல். அதனால தான் பழைய காலத்தில் ஒரு பழமொழி சொல்லியிருக்கிறாங்க, கேட்டிருக்கிறேன். வெந்ததை சாப்பிடு, விதி வந்தால் சாவு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ சாவணும்னு விதி வந்தால் சாப்பிட்டாலும் சாப்பிடாட்டியும் சாவு வரவே வரும். தின்னாமல் மட்டும் வெறும் வயிற்றுல இருக்காதீங்க. உங்கள் வயிறு எப்போ பசிக்குதுன்னு தூண்டுதோ அந்த நேரத்தில் வீட்டில் என்ன அவைலபிளாக இருக்குதோ அதை எடுத்து சாப்பிடுங்க, போதும்.
மற்றவங்கள மாதிரி 3 வேளை சாப்பிட்றதுக்கு இல்லை, 4 வேளைக்கு சாப்பிட்றதுக்கு இல்லை அப்படின்னு மட்டும் ஒரு நாளை நினைக்காதீங்க. ஒரு வேளை சாப்பாடு தான் இருந்தாலும் பரவாயில்ல. அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு இல்லைன்னு தெரிஞ்சால் ஷேர் பண்ணி சாப்பிடுங்க, அது போதுங்க. மற்ற நேரத்துலலாம் பசிக்கும் போது தண்ணி குடிங்க போதும். நோய் வருமுன் காப்பது தான் நல்லது. அதுக்காக ஓவர் கான்ஷியஸாக இருந்து எதை சாப்பிட்டாலும் பிரச்சனை வந்துருமோன்னு பயந்து போய் உடம்புக்கு தேவையான ஆகாரத்தை கொடுக்காம சாப்பிடாமலே இருந்து காலத்தை ஓட்டினா அதை விட கேடு வேறு எதுவுமே இல்லை. ஒவ்வொரு உணவுப் பொருளுக்கும் ஒரு நோய் தடுப்பாற்றல் சக்தி இருக்கிறது உண்மைதான். அது நமக்கு அவைலபிளாக இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட வேண்டிய தேவையில்லை. அது ஒருவேளை காய்களாக இருக்கலாம், இல்லை பழங்களாக இருக்கலாம். அதில் இருக்கிற பலன்களும் குணங்களும் ஏதோ ஒரு விதத்தில் நம்ம அன்றாடம் பயன்படுத்துகிற நம்ம வீட்டு பொருட்களில் நமக்கு ஏதோ ஒரு நாளாவது கிடைக்கும். அதனால் அதை பற்றி ரொம்ப ஒரி பண்ணிக்க வேண்டாம். இன்றைக்கி நிறைய பேர் அளவுக்கு மீறி ஹெல்த் கான்ஷியஸாக இருக்கிறாங்க. எந்த விட்டமின் கிடைக்காம போனால் நம்ம உடம்புல நோய் வந்துருமோன்னு பயந்து எக்கச்சக்கமான வைட்டமின் டேப்லெட்ஸை யூஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஏதாச்சும் ஒரு பொருளில் மருத்துவ குணம் இருக்குன்னு தெரிஞ்சால் உடனே அதை அலைஞ்சி தேடி கண்டுபிடிச்சி புதிய பழக்கத்துக்கு அதை கொண்டு வராங்க. ஆனால் பழைய பழக்கத்தில் யூஸ் பண்ண பொருட்களை அப்படியே ஒதுக்கிடுறாங்க. உடம்புக்கு தேவையான ஒவ்வொரு சத்தம் கிடைக்கிறதுல கொஞ்சம் கூட குறைஞ்சிடக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறாங்க. நல்லது தான், ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக பழக்கத்துக்கு கொண்டு வாங்க. அதுக்காக கண்ணா பின்னாணி வாங்கி கண்டபடி சாப்பிட்டு ஒரே வாரத்தில் இல்லை ஒரே நாளில் எல்லா ஊட்டச்சத்தையும் உடம்புக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறது ரொம்ப தப்பு. நோயை வருமுன் காப்பது நம்முடைய கடமை. ஆனால் எந்நேரமும் மனசில் வந்துடும் நினச்சிட்டு வாயால் அதை சொல்லிக்கிட்டே இருந்து அந்த நோயை வரதுக்கு காத்துக்கிட்டே இருந்தோம்னா அது கட்டாயம் வந்துடும். சிலர் பிளட் ரிப்போர்ட்டில் ஒரு மில்லி அளவு முன்னால் பின்னால் சேஞ்ச் ஆனாலும் போதும், அன்னைக்கே பிராணம் போயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ பயப்படுவாங்க. இதெல்லாம் ஓவர் கான்ஷியஸுங்க. இதெல்லாம் இவ்வளோ இருக்கணும்னு தேவையில்லை. உங்கள் பாடி உங்கள் உடம்புக்கு என்ன தேவைன்றதை இண்டிகேட் பண்ணும்போது தேவையான நேரத்தில் கொடுங்க. அது தூக்கமோ பசியோ எதுவாக இருந்தாலும் சரி, அதெல்லாம் விட்டுட்டு சும்மா இடையில போய் டிஸ்டர்ப் பண்ணி அதோடைய ஃபங்க்ஷனை கெடுக்காதீங்க. கொஞ்சம் கூலாக இருங்களாம், பி ரிலாக்ஸ்ட். எதையும் அளவோடு செஞ்சு அளவோடு சாப்பிட்டு வளமான தரமான வாழ்க்கை வாழுங்க. இயற்கையை பாதுகாத்து நல்ல காற்றை சுவாசிங்க, நல்லா தண்ணி குடிங்க, நல்லா எக்ஸசைஸும் பண்ணுங்க. நிம்மதியாக தூங்குங்க. கடவுளை மட்டும் மறந்துடாதீங்க. இருக்கிறதுல திருப்தியாக இருங்க, சந்தோஷமாக வாழுங்க. என்னையும் சேர்த்து தான் மக்களுக்கு நல்ல விஷயத்த சொல்லணும்னு ஆசைப்பட்டு தான் சொல்லிகிட்ருக்குறோம். இதில் உங்களுக்கு நல்லதாக இருந்துச்சுன்னா நீங்கள் எடுத்துக்கோங்க, இல்லாட்டி எந்த விமர்சனமும் பண்ணாமல் விட்டுடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வேறு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க. Thanks for watching.